ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி கொள்ளு ரசப்பொடி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொள்ளு, பெப்பர், அப்புறம் சீரகம், தனியா, கொங்கு மஞ்சள் அண்ட் வரமிளகா. இதில் ரேஷியோ பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் ஆஃப் கொள்ளு அப்படின்னா பேலன்ஸ் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சீரகம், தனியா அண்ட் மிளகு. அந்த மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் மஞ்சளும் அதே மாதிரி தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மினிமம் ஒரு 2 விரல் மஞ்சள், 3 விரல் 2 எடுத்தால் போதும் உங்களுக்கு. அண்ட் இப்போ இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அயன் கடாயில் போட்டு தான் நான் வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். எல்லாத்தையுமே 1 பை 1 போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை எடுத்துடணும். நான் காஞ்ச மிளகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பு கில்லாமல் போட்டாச்சு. ஸோ அதனால் இப்போ எல்லாத்துக்கும் காம்பு கிள்ளிடுறோம். இப்போ இதை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா போட்டு நல்லா நம்ம ரசப்பொடியெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது தாங்க கொள்ளு ரசப்பொடியோட ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.